என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மோடி அரசாங்கம் இவ்வாறு பொய் வழக்கு போடுகின்ற பொழுது ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால், எனக்கு முன்னால் பேசுகின்ற பொழுது மரியாதை திரு வசீகரன் அவர்கள் சொன்னார்கள், ஆளுங்கட்சி என்று ஒன்று இருந்தால் எதிர்கட்சி என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லி அவர் சொன்னார். பிஜேபியை ஒரு ஆளுங்கட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிஜேபியை ஒரு அரசியல் கட்சியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிஜேபி என்பது ஒரு RSS மதவெறி பிடித்த அமைப்புடைய ஒரு அரசியல் பிரிவு தான் பிஜேபி. பிஜேபி என்பது சுதந்திரமான அரசியல் கட்சி அல்ல. திமுகவை போலவோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போலவோ, அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போலவோ, அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி போலவோ இந்த அரசியல் கட்சி அல்ல. மாறாக இந்தியாவை இந்து ராஷ்டிரா மாற்ற வேண்டும் என்ற இந்துத்துவ அரசியலை முன்னெடுக்கக்கூடிய RSS என்ற மதவெறி பிடித்த ஒரு அமைப்புடைய அரசியல் கிளைதான், அரசியல் பிரிவு தான் பிஜேபி என்பதை மறந்துவிடக்கூடாது. RSS என்ன சொல்கிறதோ, RSS என்ன செய்ய நினைக்கிறதோ அதைத்தான் பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது வெறும் பிஜேபி அரசு அல்ல, அது பிஜேபி RSS அரசாங்கம். நம்முடைய மோடி அவர்களே RSS அமைப்பை சேர்ந்தவர் தான். இன்னைக்கு ஒன்றிய அரசில் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்களும் RSS அமைப்பை சேர்ந்தவர் தான். RSS அமைப்பை சேராதவர்கள் யாருமே மிக முக்கியமான பொறுப்புகளுக்கு வரவே முடியாது. எனவே பிஜேபி RSS என்பது பாசிச சக்திகள். இந்த பாசிச சக்திகள் இந்தியாவை ஒரு பாசிச நோக்கி இழுத்து செல்கின்றன, பாசிசத்தை நோக்கி தள்ளுகின்றன. இந்தியாவில் இந்தியா வகைப்பட்ட ஒரு பாசிசத்தை உருவாக்க முயற்சிக்கின்றன. ஜெர்மனியில பாசிசம் வந்துச்சு, நாசி கட்சி ஆட்சி வந்துச்சு. அங்கே வந்தது ஜெர்மனி வகைப்பட்ட பாசிசம். அதே போன்ற பாசிசம் இந்தியாவில் வர முடியாது. இந்தியாவில் பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கு, பல்வேறு மதங்கள் இருக்கு, பல்வேறு சாதிகள் இருக்கு. எனவே ஜெர்மனி போன்று ஒரு பாசிசம் இந்தியாவில் வராது. எனவே இந்தியாவில் இந்திய வகைப்பட்ட பாசிசம் தான் வரும், அது இந்துத்துவ பாசிசம். எனவே இந்தியாவில் இந்துத்துவ பாசிசம், அந்த இந்துத்துவ பாசிச சித்தாந்தமாக இருப்பது பார்ப்பனியம், பிராமண மேலாதிக்கம், சனாதன தர்மத்தின் கொள்கையை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்பது RSS நோக்கம். அப்ப இந்த பாசிசம் என்ன செய்யணும், அது ஜெர்மானிய பாசிசம் இருந்தாலும் சரி, இத்தாலியில் இருந்ததா இருந்தாலும் சரி, இல்லை உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பாசிசமாக இருந்தாலும் சரி, அந்த பாசிசம் எப்பொழுதுமே மற்ற ஜனநாயக கட்சிகள் எல்லாமே ஊழல் கட்சிகள் என்று சொல்லி பிராண்ட் பண்ணும். எல்லாமே ஊழல்வாதிகள் தான், நாங்க மட்டும்தான் பரம யோக்கியம் செய்யும். அதற்காக என்ன செய்வாங்க, பொய்யான வழக்குகளை போடுவார்கள், கடுமையான தவறான பிரச்சாரங்களை செய்வார்கள். மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை சொன்னால் அது உண்மையாய் என்று சொல்லி கோயபல்ஸ் வேலை செய்வார்கள். கோயபல்ஸ் யார் என்று சொன்னால் ஹிட்லருடைய பரப்புரை அமைச்சர், பிரச்சார அமைச்சர். அவர் ஜெர்மனி வெற்றி பெற்று வருகிறது, ஜெர்மனி வெற்றி பெறுகிறது திரும்ப திரும்ப சொல்வார். தோற்கின்ற சமயத்தோடு ஜெர்மனி வெற்றி பெறுகிறது என்று சொல்லி ஒரு தவறான கருத்தை சொல்லுவார் தான் கோயபல்ஸ். அது போன்ற கோயபல்ஸ் வேலையை பாசிசம் செய்யும். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் எல்லா கட்சியிலும் ஊழல் கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு போக்கை பார்க்கின்றோம். அதே சமயத்தில் பிஜேபியோட வலையில சிக்கிவிட்டால் அவெல்லாம் வந்து புனிதர்களாக மாறிவிடுவார்கள். பிஜேபி RSS இன்றைக்கு ஐடியையும் அதுபோல இன்கம் டாக்ஸையும் சிபிஐ அமைப்பையும் இது போன்ற பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் வேட்டை நாய்களாக மாறிவிட்டது. எப்பொழுதும் வேட்டைக்கு போறோம் என்ன செய்வான், அந்த காலத்தில் வேட்டை நாய்களை வளர்ப்பான். இந்த வேட்டை நாய்களை எப்படி வளர்ப்பானாக்க, பெரிய குழியை வெட்டி வச்சிருவாங்க. குழியை வெட்டி வச்சுட்டு சுற்றிலும் மனிதர்கள் இருப்பாங்க, வேட்டைக்கு போகிற மனிதர்கள் இருப்பாங்க. வேட்டையை அவுத்து விட்டுற அது போய் எந்த விலங்கை வேட்டையாடணுமோ துரத்தி துரத்தி அடிக்கும். துரத்தி துரத்தி அடிச்சு சொல்லுவாங்க. அவங்க வெட்டி வச்சிருக்க குழி வந்து எல்லாம் விழுந்துடும். குழியில வந்து விழுந்து பிடிச்சிக்குவாங்க. அந்த மாதிரி பிஜேபி பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு வேட்டை நாயை சிபிஐ மாற்றி விட்டது, வேட்டை நாயை ஐடியை மாற்றி விட்டது. வேட்டை நாய்கள் என்ன செய்யணும்னாக்க பல்வேறு அரசியல் கட்சிகளை துரத்தும், அரசியல் தலைவர்களை துரத்தும். குறிப்பா ஏதேனும் சில பேர் இந்த அதிமுக பண்ண மாதிரி ஊழல்வாதி இருந்தாங்க, அவங்களே வேட்டை செல்லும். வேட்டை செல்கின்ற பொழுது சரணாகதி இடத்துல விட்டுருவாங்க. அவங்க வாஷிங் மிஷின் அவங்கள தூய்மையாயிருவாங்க. வேட்டை நாய் வேட்டையாடுற மாதிரி கொண்டு ஒரு குழியில் தள்ளிய பிறகு அவங்க வேட்டை நடத்துவாங்க. அது போன்றுதான் இன்னைக்கு பகல் கொள்ளை அடிக்க வழிப்பறி செய்வதற்கு வேட்டை நாய்களை போல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் ஐடியையும் மோடி அரசாங்கம் பயன்படுத்தினது. பல பெரிய பெரிய பணக்காரர்கள் மேல எல்லாம் ஐடியை ஏவுவாங்க. மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் மேல ஐடி போகும், இன்கம் டாக்ஸ் போகும், ரெய்டு நடத்துவாங்க. ரெய்டு நடத்துறவங்க பயப்படுவாங்க. பயப்பட்டு என்ன செய்வாங்க, வாங்க வாங்க எங்களுக்கு நிதி கொடுங்க என்று சொல்லுவார்கள்.
பிஜேபிக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி கொடுத்துட்டாங்க, அவங்களை விட்டுருவாங்க. அப்ப இது பெரிய கொள்ளையா இல்லையா, மோசடித்தனமா இல்லையா, இது வேட்டையாடி செய்கிற வேலையா இல்லையா? அப்ப பிஜேபிக்கு பணம் வேணும், RSS நிதி வேணும்னு சொன்னாக்க பெரிய பெரிய பணக்காரர்களை, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் இந்த வேட்டை நாயை வச்சு மிரட்டுவது. அந்த வேட்டை நாயை வச்சு மிரட்டுறதுல அவங்க பிஜேபி சரணாகதி எடுத்துடனே நிதியை கொடுத்துடனே அவங்க வழக்கு போட மாட்டாங்க, அவங்களை விட்டுருவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட வேலையை தான் செய்யக்கூடிய வேலையை இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் நம்முடைய ஆம் ஆத்மி கட்சியை முடக்க வேண்டும். ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில வெற்றி பெறக்கூடாது. அதற்காக போலியான பொய்யான வழக்குகளை அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை வைத்து போலியான வழக்குகளை பதிவு செய்து டெல்லியில் ஆட்சி வர நோக்கத்தோடு தான் மோடி அரசாங்கம் அப்படிப்பட்ட வழக்குகளை தொடர்ந்தது. நீதிமன்றம் மூலமாக ஆம் ஆத்மி கட்சி தலைவர் எந்த விதமான தவறும் இல்லாதவர், நிரபராதி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு விடுதலை பெற்றிருக்கின்றார். இதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனா அதே சமயத்தில் எதிர்காலத்தில் மோடி அரசாங்கம் இது போன்று செய்யாது என்று சொல்ல முடியாது. எனவே அதை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இருக்கு. மோடியை பிஜேபியை தேர்தல் தோற்கடிச்ச மட்டும் போதாது, அது இன்றைக்கு எல்லா துறைகளையும் பூந்திருக்கு, எல்லா ஜனநாயகங்களையும் மாற்றிவிட்டது. இன்னும் சொல்ல போனா நீதிமன்றத்தை பிஜேபி கிளையா மாற்றிவிட்டது. தேர்தல் ஆணையம் பிஜேபி கிளையா மாறிவிட்டது. இது போன்று தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துறாங்க, சிபிஐ பயன்படுத்துறாங்க, எல்லா ஜனநாயக நிறுவனங்களையும் பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தி இந்தியாவில் பிஜேபி ஆட்சி தொடர வேண்டும், இந்தியாவில் சர்வாதிகாரம் தொடர வேண்டும், மீண்டும் தேர்தலே வரக்கூடாது, எதிர்கட்சியில் அனைத்தையுமே ஒழித்து கட்ட வேண்டிய நோக்கத்தோடு மோடி அரசாங்கம் செயல்படுகிறது. புரிந்து கொண்டு நாம் செயல்பட அவசியம் இருக்கிறது. எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் எல்லா இடதுசாரி சக்திகளும், மதச்சார்பற்ற சக்திகளும், ஜனநாயக சக்திகளும் தேர்தலில் அணி சேர்ந்து பிஜேபியை தேர்தலில் தோற்கடிப்பது மட்டுமல்லாமல் அதை எல்லா தளங்களையும், பண்பாட்டு தளத்தில், அரசியல் தளத்தில், பொருளாதார தளத்தில், எல்லா தளத்தையும் தோற்கடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது இடதுசாரி ஜனநாயக மதச்சார்பற்ற சக்தியுடைய பரந்தப்பட்ட மேடையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சண்டிகர் மாநாடு தீர்மானம் போட்டோம், புதுச்சேரி மாநாடு, அகில இந்திய மாநாடு தீர்மானம் போட்டோம். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்தியா முழுவதுடைய அனைத்து ஜனநாயக சக்திகளையும், இடதுசாரி சக்திகளையும், மதச்சார்பற்ற சக்திகளையும் தேர்தலுக்கு மட்டுமல்லாமல் பிஜேபி RSS-ஐ இந்த மண்ணை விட்டு அகற்றுவதற்காக ஒரு பரந்தப்பட்ட மேடையை உருவாக்குவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் ஆம் ஆத்மியும் இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளையும் அழைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள். ஆம் ஆத்மியுடைய இந்த அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் வரவேற்கிறோம். ஆம் ஆத்மி தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் செயல்பட வேண்டும், வெறும் தேர்தலை மட்டும் தோற்கடித்தால் போதாது. எனவே அந்த அடிப்படையில் ஒரு வேண்டுகோளை வைக்க இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் தேர்தல் வருது, மோடி வந்துட்டு போயிட்டார். இங்க பேசின பொழுது சொன்னாங்க, நேற்றைக்கு மதுரையில் பேசினார், பேசியதெல்லாம் பொய். ஏற்கனவே தமிழ்நாட்டில் பேசுறப்ப ரொம்ப வீராப்ப இந்தியில தான் பேசுறார். நேற்று மதுரையில் பேசுற ஆங்கிலத்தை பேசுறார். ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஹிந்தியில பேசினாக்க மக்களுக்கு பிடிக்காது. இங்க இருமொழி கொள்கை தான். எனவே இருமொழி கொள்கை பேசக்கூடிய தமிழ்நாட்டில் போயிட்டு நாம இந்தியில தேர்தல் பிரச்சாரம் செய்யணும்னாக்க டெபாசிட் கூட வாங்க முடியாத எண்ணத்தை தான் ஆங்கிலத்தில் பேசியிருக்காரு. ஆங்கிலத்தில் பேசின பார்த்தீங்கன்னா எல்லாம் பொய், பித்தலாட்டம், எல்லாம் பார்த்தீங்கன்னா மதவெறி கிளம்புற மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. இன்றைக்கு அந்த கூட்டணியில மிகப்பெரிய முரண்பாடு. எடப்பாடி பழனிசாமி சொல்ல வேண்டும். நேற்று பேசுறவங்க சொல்றார் அதிமுக ஆட்சி அமைக்கணும் எடப்பாடி சொல்றார். அவர் பேசுறவங்க மோடி பேசுறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மோடி பேசுறாரு. எடப்பாடி என்ன சொல்றாரு, அதிமுக ஆட்சி அமைக்கணும் சொல்றாரு. பிரதமர் மோடி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கணும் சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? எடப்பாடி அதிமுக மட்டும் ஆட்சி அமைக்கும், அவர் தான் முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா அதுக்கு நேர் எதிர்பாரா அவர் பேசிய பிறகு மோடி பேசுகின்றார், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பெறும், யார் முதலமைச்சர் சொல்ல. அப்ப அது பிஜேபி இருக்கும், அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி பிரான்ச் இருக்கும். ஏன்னா பாட்டாளி மக்கள் ரெண்டா உடஞ்சு போயிடுச்சு. எது உண்மையான பாட்டாளி மக்கள் தெரியாது. ஏன்னா அன்புமணி டிவிஷன் இருக்கு. அது போன்று பல சில்லறை கட்சிகள், உதவி கட்சிகள் பிடிச்சி சேர்த்து வச்சிருக்காங்க. அதான் பெரிய கட்சியே இல்லை. அந்த கட்சியில ஒரு அமைச்சர் சொல்லுவாங்க. இதை எடப்பாடி ஏற்றுக்கொள்கிறாரா? பகிரங்கமா சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கிற பிரதமர் மோடியுடைய அந்த வாதத்தை எடப்பாடி ஏற்றுக்கொள்கிறாரா?
மோடியுடைய நான் ஏற்றுக்கொள்வது பகிரங்கமாக அறிவிக்க தயாரா? எனவே முரண்பாடு, இது போன்ற ஏராளமான முரண்பாடு, கூட்டணியிலே முரண்பாடு, கூட்டணி பேர்ல முரண்பாடு. இங்க சென்னையில வந்து அமித்ஷா முதல்ல கூட்டணிக்காக வந்தார், பெரிய பேனர் வச்சாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி பேனர் வச்சாங்க, பக்கத்துல தான் கிட்டில ஒரு ஹோட்டல்ல. உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேனரை கட்டிட்டாங்க. அப்புறம் அதிமுக கூட்டணி போடுறாங்க. இந்த சர்ச்சை இன்னும் முடியல தமிழ்நாட்டில். எனவே தமிழ்நாட்டில் ஒரு குழப்பமான கூட்டணி, முரண்பாடு கூட்டணி, அப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சிக்கு வர முடியாது. இருந்தாலும் கூட நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் பிஜேபி பல பி டீம்லாம் ஏவி விட்டுருக்காங்க, சில நடிகர்கள்லாம் ஏவி விட்டுருக்காங்க, புது புது கட்சியெல்லாம் துவங்குறாங்க. அதெல்லாம் மயங்கிவிடக்கூடாது, மயக்க பிஸ்கட். எனவே தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றக்கூடாது, வகுப்பாத சக்தியில் கால் ஊன்றக்கூடாது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும். தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறார் என்று சொன்னால், மோடி அரசாங்கத்தை கடுமையாக எதிர்க்கிறார் சொன்னால், தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிறார் சொன்னால், அது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். எனவே தமிழ்நாட்டில் மீண்டும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மாறினால்தான், முதலமைச்சர் பதவியேற்றால் தான் தமிழ்நாட்டு உரிமையை பாதுகாக்க முடியும், தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க முடியும், தமிழ்நாட்டின் மதச்சார்பை பாதுகாக்க முடியும். கூட்டாட்சி கோட்பாட்டை, அரசியல் சட்டத்தை, ஜனநாயகத்தை, மதச்சார்பின்மையை நாம் காப்பாற்ற முடியும். வருகின்ற தேர்தலில் அனைவரும் திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். அவ்வாறு வாக்களிப்பதன் மூலமாகத்தான் எதிர்காலத்தில் மோடி ஆட்சியை அகற்ற முடியும். மோடி ஆட்சி அகற்றின் மூலமாகத்தான் இந்தியாவில் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும், பாசிச அபாயத்திலிருந்து இந்தியாவை காப்பாற்ற முடியும். இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான தலையாய பிரச்சனை, இன்றைய பிரச்சனையை இந்தியாவை பாசிச அபாயத்திலிருந்து காப்பதுதான். பாசிசம் என்னன்னு சொல்றப்ப சர்வதேச கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவராக இருந்த ஜார்ஜ் டிமிட்ரோ சொன்னார், பாசிசம் என்பது மிக மோசமான பிற்போக்கான ஏகாதிபத்தியம், சர்வதேச நீதிமன்றத்துடைய ஓபன் டெரரிசம், வெளிப்படையான பயங்கரவாதம் சொன்னார். அப்படிப்பட்ட பயங்கரவாதம் தான் இந்தியாவில் வரப்போகிறது. மோடி ஆட்சி நீடிச்சாருக்க இந்தியாவில் ஒரு ஓபன் டெரரிசம், வெளிப்படையான பயங்கரவாதம் தலைவுக்கு ஆரம்பித்துவிடும். எனவே இந்திய மக்கள் அது எந்த கட்சியா இருந்தாலும் அவர் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை பாசிச அபாயம் தான். பாசிசம் வந்தால் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது, பாசிசம் வந்தால் தொழிலாளி வர்க்கம் போராட்டம் நடத்த முடியாது, பாசிசம் வந்தால் எந்த உரிமை இருக்காது. எனவே அந்த அடிப்படையில் பாசிச அபாயத்திலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதுதான் அனைவருடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் பாசிசத்தை தடுக்க என்று சொன்னால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அந்த வகையில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவதை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த ஆம் ஆத்மிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.